திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு 41 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. சென்னையில் திமுக தலைவர் கருணாநிதியை காங்கிரஸ் மூத்த தலைவர் குலாம் நபி ஆசாத் சந்தித்து பேசிய பின் இந்த உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது. இது பற்றி நமது செய்தியாளர் ரமேஷிடம் கேட்டறியலாம். ரமேஷ், வணக்கம். ரமேஷ், இந்த திமுக காங்கிரஸ் இடையேயான தொகுதி பங்கீட்டு உடன்பாட்டில் என்னென்னலாம் பேசப்பட்டுச்சு? காங்கிரஸ் தரப்புல எத்தனை தொகுதிகள் கேட்டாங்க? 41 தொகுதிகளை ஏத்துக்கிட்டாங்களா? எந்த அளவுக்கு அது பேச்சுவார்த்தை நடந்துச்சு? இந்த பேச்சுவார்த்தை பார்த்தீங்கன்னா, கடந்த தேர்தலில் 2011 தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி 63 இடங்களில் போட்டியிட்டது. இந்த முறையும் அதே இடங்களில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. ஏனென்றால் அந்த அளவுக்கான இடங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற அடிப்படையில் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். ஆனால் திமுக தரப்பில் இந்த தடவை குறைந்த இடங்களிலே ஒதுக்க முன் வந்தது. ஏனென்றால் இவர்களிடமிருந்து ஏற்கனவே வாசன் தனியாக தமாக என்ற கட்சியை ஆரம்பித்து சென்று விட்டார். அது மட்டும் இல்லாமல் 2014 மக்களவைத் தேர்தலிலும் தனித்து போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி ஒரு இடங்களில் கூட வெற்றி பெற முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. இந்த நிலையில் தான் அவர்களுக்கு குறைந்த அளவில் சீட்டுகளை ஒதுக்குவது என்றும் திமுக வழக்கத்தை மாறிலும் அதிக இடங்களில் போட்டியிடும் என்று விரும்பியதன் அடிப்படையிலே இந்த 41 இடங்கள் என்ற அந்த ஆட் பார்கெயின் மூலமாக அவர்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் கடந்த 2011 தேர்தலில் திமுக 124 இடங்களில் போட்டியிட்டது. அதற்கு முன்பு தேர்தலில் 130 என்ற அடிப்படையில் தான் போட்டியிட்டது. இந்த தடவை தான் அதிக இடங்களில் போட்டியிடுவதற்கு திட்டமிட்டிருக்கிறது. ஏற்கனவே தற்போதைய கணக்குப்படி பார்த்தோம் என்றால் 234 தொகுதிகளில் மனிதநேய மக்கள் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், அதேபோல் NR தனபாலன், பொன்குமார் ஆகிய கட்சிகள் எல்லாம் சேர்த்தால் 13 இடங்கள் இதுவரை ஒப்பந்தம் கையெழுத்து ஆகியிருக்கின்றன. மீதமுள்ள 221 தொகுதிகளில் 220 தொகுதிகளில் மீதி 41 இடங்கள் இவர்களுக்கு போகும் பட்சத்தில் 180 இடங்கள் இருக்கிறது. இந்த 180 இடங்களில் வெறும் இன்னும் வரக்கூடிய கிருஷ்ணசாமியுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக சில தினங்களுக்கு முன்பு செய்தியாளரிடம் பேசிய ஸ்டாலின் தெரிவித்தார். ஒருவேளை அந்த கட்சிக்கு ஒதுக்கப்படுமா என்று தெரியவில்லை. கடந்த முறை அவர்களுக்கு 2 இடங்கள் அதிமுக கூட்டணியில் ஒதுக்கப்பட்டன. கடந்த திமுக கூட்டணியில் தென்காசி தொகுதியில் கிருஷ்ணசாமி போட்டியிட்டார். அந்த அடிப்படையில் அவர் மீண்டும் பேசுவாரா என்று தெரியவரை அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தும் பட்சத்தில் 175 இடங்களுக்கு மேல் திமுக போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த உடன்பாடு பார்த்தீங்கன்னா காலையில் 9:15க்கு குலாம் நபி ஆசாத் திமுக தலைவர் கருணாநிதி இல்லத்தில் கோபாலபுரத்தில் பார்த்தார். கிட்டத்தட்ட அரை மணி நேரம் இந்த சந்திப்பு நடைபெற்றது. காங்கிரஸ் சார்பில் 4 பேர் பங்கேற்றிருந்தார்கள். குறிப்பாக அகில இந்திய தலைமையிலிருந்து 2 குலாம் நபி ஆசாத், அதே போல முகுல் வாசனிக் இருந்தார்கள். தமிழகத்தில் தரப்பிலிருந்து EVK இளங்கோவனும், அதே போல கோபிநாத் CLP லீடர் என்ற அடிப்படையில் அவரும் இருந்தார். அதே போல திமுக தரப்பில் பேராசிரியர் இந்த முறை இருந்தார். கடந்த இருமுறை பேச்சுவார்த்தையிலும் பேராசிரியர் அன்பழகன் இல்லாமல் இருந்தார் பொதுச் செயலாளர் என்ற அடிப்படையில். இந்த முறை பொதுச் செயலாளர் அன்பழகனும் பங்கேற்றிருந்தார். அதே போல பொருளாளர் அதே போல மகளிர் அணி செயலாளர் MPயுமான கனிமொழி உள்ளிட்டோரெல்லாம் பங்கேற்றிருந்தார்கள். இந்த உடன்பாடு என்பது திமுக தலைவர் கருணாநிதிக்கும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVK இளங்கோவனுக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கிறது. அந்த ஒப்பந்தத்தில் இருவரும் கொடுத்தார்கள். அந்த காட்சிகள் தான் நீங்கள் தற்போது பார்த்திருப்பீர்கள். இதுதான் இந்த ஒப்பந்தம் குறித்த செய்திகள். ரமேஷ், இப்போ காங்கிரஸ் தவிர்த்து திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மற்ற கட்சிகள் என்னென்ன, அந்த கட்சிகளுக்கு எவ்வளவு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு? காயத்ரி, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அவர்கள் பலமுறை பல தேர்தல்களில் திமுகவுடன் கூட்டணியில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு 5 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மனிதநேய மக்கள் கட்சி கடந்த முறை அதிமுக அணியில் இருந்தவர்கள், தற்போது அவர்களுக்கு 5 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பெருந்தலைவர் மக்கள் கட்சி சார்ந்த NR தனபாலனுக்கு 1 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த தமிழக விவசாயிகள் தொழிலாளர்கள் கட்சி பொன்குமாருக்கும் 1 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தம் 13 இடங்கள் இதுவரை திமுக கூட்டணியில் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் தற்போதைய வரை நிலவரம். காயத்ரி. ரமேஷ், இதுவரைக்கும் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளுக்கு ஒட்டுமொத்தமாக 54 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு. மீதம் இருக்கிற இந்த ஒட்டுமொத்த தொகுதிகளில் அனைத்திலுமே திமுக போட்டியிட வாய்ப்பு இருக்கிறா, இல்ல வேற ஏதும் கட்சிகள் திமுகவோட பேச்சுவார்த்தையில் இருந்துகிட்டு இருக்கா? அதாவது நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல புதிய தமிழகம் கட்சி தலைவர் கிருஷ்ணசாமியுடன் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாக அண்மையில் செய்தியாளரிடம் பேட்டி அளிக்கும் போது ஸ்டாலின் தெரிவித்திருந்தார். கடந்த முறை அவர்கள் அதிமுக அணியில் 2 இடங்களில் போட்டியிட்டு 2 இடங்களுமே வெற்றி பெற்றார்கள். இந்த முறை அவர் கூடுதலான இடங்களை கேட்பதாக சொல்கிறார்கள். ஏனென்றால் கடந்த முறை தென்காசி தொகுதியில் அவர் போட்டியிட்டார். கடந்த மக்களவை தேர்தலில் போட்டியிட்டார். அப்படி பார்த்தால் ஒரு மக்களவை தொகுதிக்கு 6 சட்டப்பேரவை தொகுதிகள் இருக்கிறது. அந்த அடிப்படையில் எங்களுக்கு 6 இடங்கள் வேண்டும் என்று கிருஷ்ணசாமி வலியுறுத்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் திமுக தரப்பிலிருந்து 3 இடங்கள் வரை கொடுப்பதற்கு ஒப்பந்தம் சம்மதிப்பதாக தெரிகிறது. இந்த
பேச்சுவார்த்தை தான் தற்போது நடைபெற்று வருகிறது. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே திமுக கூட்டணியில் எஸ்டிபிஐ கட்சி ஏற்கனவே கூட்டணிக்கு வருவதாக சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆனால் எந்த இடங்கள் என்பது இன்னும் வராமல் இருக்கிறது. ஏற்கனவே அந்த எஸ்டிபிஐ கட்சியினுடைய மாநில தலைவர் பெகலான் பாகவி தலைமையில் திமுக தொகுதி பங்கீட்டு குழுவுடன் அறிவாலயத்தில் பேச்சு நடத்தினார்கள். அந்த பேச்சுவார்த்தையில் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை. அவர்களுக்கும் இடங்கள் எத்தனை என்பதில் ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்கிறது. அவர்களுக்கும் வரக்கூடிய நாட்களில் ஒதுக்கப்படும் பட்சத்தில் 170 இடங்களுக்கு மேலாக திமுக முதன்முறையாக கடந்த 2-3 தேர்தலில் இல்லாத அளவிற்கு அதிக அளவில் போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். ஏனென்றால் திமுக தலைமையை பொறுத்தவரை அதிக இடங்களில் போட்டியிட வேண்டும் என்று கருதுகிறார்கள். ஏனென்றால் கடந்த தேர்தலில் பொறுத்தவரை 124 தொகுதியில் தான் கடந்த முறை போட்டியிட்டது. 2006 தேர்தலில் 134 இடங்களில் போட்டியிட்டு 90 இடங்கள் என்ற அடிப்படையில் தான் மைனாரிட்டி கவர்மெண்டாக இருந்தது. ஏனென்றால் அவர்களுக்கு காங்கிரசுடைய ஆதரவு 36 எம்எல்ஏக்கள் ஆதரவு அளித்ததன் அடிப்படையில் தான் 2006 2011 வரை அவர்கள் ஆட்சி அமைக்க முடிந்தது. இதற்கு காரணம் குறைந்த இடங்களில் போட்டியிடுவதுதான் நம்மளுக்கு ஒரு தோல்வி கருதப்படுகிற அடிப்படையில் அவர்கள் இந்த முறை அதிக இடங்களில் போட்டியிடும் பட்சத்தில் வெற்றி வாய்ப்பு அதிக அளவில் ஏற்படும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தொண்டர்களும் பல்வேறு தொகுதிகளில் கூட்டணி கட்சிகளுக்கே காலங்காலமாக ஒதுக்கி வருகிறார்கள். குறிப்பிட்ட ஒரு சில தொகுதியில் பார்த்தீங்கன்னா திமுக போட்டியிட்டு 20 ஆண்டுகள் ஆகும் என்ற நிலையெல்லாம் இருக்கிறது. அந்த அடிப்படையில் திமுக போட்டியே இல்லாத இருக்கக்கூடிய இடங்கள்லாம் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு ஏற்படும். தொண்டர்கள் சோர்வாக இருக்கிறார்கள். இந்த முறை வாய்ப்பளிக்கும் பட்சத்தில் தொண்டர்களுக்கு வாய்ப்பு திமுக உதயசூரியன் சின்னத்தில் நிற்பதற்கு வாய்ப்பு ஏற்படும். அந்த அடிப்படையில் தொண்டர்களும் அந்த அதிக எண்ணிக்கையில் போட்டியிடுவதை விரும்புகிறார்கள். திமுகவை பொறுத்தவரை ஒரு மகிழ்ச்சிகரமான இருக்கிறார்கள் என்று சொல்லலாம். திமுக தொண்டர்களும் மகிழ்ச்சியான தருணத்தில் இருப்பதாக நம்மால் உணர முடிகிறது. மணிமாறன்.